சிறுவாபுரி முருகன் கோவிலில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் ரொம்ப விசேஷமாகவே இருக்குது. ஜனங்க வந்து ரொம்ப ஃபுல்லாக இந்த கோவிலுக்கு பேக் சைடு வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்த சுற்றிலும் வந்து ஜனங்க எல்லாம் க்யூவில் தான் வந்துட்டுருக்காங்க. இதில் என்ன தான் ஸ்பெஷல் தரிசனம் 100 டிக்கெட்டு அப்படின்னு சொன்னாலுமே எல்லாமே ஒரு க்யூ தான் உள்ளே போகுது. ஷார்ட்டாலாம் எதுவும் அந்த அளவுக்குலாம் போகிற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ நான் உங்களோட வந்து எனக்கு தெரிஞ்ச 1, 2 சில விஷயங்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து சிறுவாபுரி முருகன் கோவில் அமைந்துள்ள சிறுவாபுரி என்ற பெயர் வந்ததற்கு ஒரு புராண வரலாறே உள்ளதுங்க. லவன் மற்றும் குசன் இருவருக்கும் தங்கள் தந்தையான ராமர் அனுப்பிய அஸ்வமேதா யாக குதிரையை பிடித்து கட்டியதாகவும் பின்னர் ராமரிடம் போரிட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த போரில் ஈடுபட்டவர்கள் சிறுவர்கள் என்பதால் அந்த இடம் சிறுவர் போர்புரி என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த பெயர் மருவி சிறுவாபுரி என்று அழைக்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. அதேபோல் லவனும் குசனும் அம்புகளை எடுத்த இடம் என்பதால் சிறுவர் அம்பு எடு என்ற பெயரும் இருந்ததாகவும் அது பின்னர் சின்னம்பேடு என்று மருவியதாகவும் கூறப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கதையை வந்து சரி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த முருகன் ஸ்தலத்துக்கும் பின்னாடி வந்து குளம் இருக்குங்க. அந்த குளத்து சைடில் தான் வந்து க்யூலாம் வரிசையாக போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சைடில் பார்த்திங்கனாக்கா ஒரு இப்போ திருப்பதிலாம் போனால் நம்ம அங்கே தங்குற மாதிரி எல்லாம் ரூம்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே பெரிய பெரிய ரூம்ஸ்லாம் கட்டுறாங்க. அது வந்து ஆந்திரா சைட்லேருந்துலாம் நிறைய பேர் வராங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வெளியூர்லேருந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வரவங்களாம் தங்குறதுக்காக அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குளம் பாருங்களேன், சும்மா பசுமையாக அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு பசுமையான கிராமங்க. நம்ம வண்டியில் வரும்போது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக அங்கங்கே அந்த வயல்லலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே எல்லாம் இந்த காய்கறிங்க, நெல் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவே இருந்ததுங்க. சென்னை பக்கத்தில் இருக்கிற இடன்றது இது சொல்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பசுமை நிறைந்த ஒரு கிராமம் மாதிரி இருக்குது இது உள்ளே வர்றதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோயில் உள்ள பாருங்களேன், க்யூவில் எல்லாம் ஜனங்க அப்படியே கரெக்டாக போயிட்டே இருக்கிறாங்க. ஜனங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி க்யூலாம் ஸ்டாப் பண்ணவே இல்லை, வாக் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். அதனால் எந்த ஒரு சிரமமும் தெரியாது. க்யூ இவ்வளோ நிறையா இருக்குன்ற மாதிரி அந்த ஃபீலே இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கலாம். சாமியை சீக்கிரமாக தரிசனம் பார்த்துட்டு நம்ம வேண்டுதல்களை 6 செவ்வாய் தொடர்ந்து வந்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றும் இந்த சிறுவாபுரி முருகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.